அது ஒருபுறம் இருக்க தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பை தெரிவித்துள்ளார். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடவும் டிடிவி தினகரன் தற்போது இந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறார். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக ஆட்சியின் பிடியில் இருந்து தமிழகத்தை மீட்போம் என்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வரவேற்பை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் டிடிவி தினகரன். அதற்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வரவேற்பை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரனை வரவேற்கிறோம். தீய சக்தி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வேரடி மண்ணோடு வீழ்த்திட டிடிவி தினகரன் வந்திருக்கிறார் என்று தன்னுடைய வரவேற்பை அவர் பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாரிசு அரசியலுக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரனுக்கு தற்பொழுது இபிஎஸ் அவருடைய வரவேற்பை அளித்துள்ளார். தற்பொழுது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய வரவேற்பினை அளித்துள்ளார். இன்று காலை 11 மணியளவில் என்டிஏ கூட்டணியில் இணைந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய வரவேற்பினை அளித்துள்ளார். வாரிசு அரசியலுக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரனுக்கு தற்பொழுது இபிஎஸ் தரப்பிலிருந்து வரவேற்பானது அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்பு அளித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இணைந்துள்ளார். அவரை தற்பொழுது இபிஎஸ் வரவேற்றுள்ளார். அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கடந்த 9 ஆண்டுகளில் கடுமையான விமர்சனங்கள் இருவருக்கும் இடையே, டிடிவி தினகரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே துரோகத்தின் அச்சாரமாக எடப்பாடி பழனிசாமி விளங்குகிறார் என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக திமுகவை ஆட்சியில் என்று அகற்றும் விதமாக பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் வகுத்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைய தினத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இந்த நிலையில் டிடிவி தினகரனை வரவேற்று அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் தீய சக்தி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வேரடி மண்ணோடு வீழ்த்திவிடவும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடவும், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் இணைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய டிடிவி தினகரன் அவர்களை அன்போடு வரவேற்று அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியிலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், இணைப்பில் வந்து விவரங்களை பகிர்ந்ததற்கு நன்றி.